தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 17வது வாரம் சனிக்கிழமை. அன்பு சொந்தங்களே, இன்று இம்மாதத்தின் முதல் சனிக்கிழமை மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளை தூய்மையாக்குவோம். நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் பரிசுத்தப்படுத்துவோம். கல்வாரி வழியில் பங்கெடுத்து இறைவன் நற்கரனை உட்கொண்டு இறைவனோடு இணைந்திடவும் ஆசி பெற்ற மக்களாய் வாழ முற்படுவோம். இறைவன் உங்களை அன்னையின் வழியாக ஆசீர்வதிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் தாயின் வழியாக ஆண்டவர் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நேற்றைய தினம் நம்முடைய திருவிழாக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இறைவன் விழா கொண்டாட அழைப்பு விடுத்தின் வழியாக நமக்கு சொல்லி காட்டினார். இன்று ஜூபிலி ஆண்டு, வெற்றியின் ஆண்டை எவ்வாறு கொண்டாடுவது என்பதை பற்றியும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இல்லறத்திலோ துறவரத்திலோ அவர்கள் அடியெடுத்து வைத்ததிலிருந்து 50 ஆண்டுகளோ 25 ஆண்டுகளோ 40 ஆண்டுகளோ 60 ஆண்டுகளோ இப்படி அவர்கள் கடந்து வந்த ஆண்டுகள் நினைவு கூர்ந்து ஜூபிலி ஆண்டாக சில்வர் ஜூபிலி, ரூபி ஜூபிலி, டைமண்ட் ஜூபிலி, பிளாட்டினம் ஜூபிலி என்று சொல்லி நாம் ஜூபிலி ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களிலே இறைவன் செய்த நன்மைகள் நினைவு கூர்ந்து நன்றி பலி ஒப்புக் கொடுப்போம். குடும்பமாக ஒன்றிணைந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த ஜூபிலி நபரை வாழ்த்துவோம். அவர்களோடு இணைந்து மகிழ்ந்து விருது கொண்டாடுவோம். இதோடு நம்முடைய ஜூபிலி விழா நிறைவு பெற்று விடுகின்றது. ஆனால் விழித்தின் அடிப்படையிலே ஜூபிலி ஆண்டு என்பது என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி இன்றைய வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். விழித்தின் அடிப்படையிலே ஜூபிலி என்பது 50வது ஆண்டு. அந்த 50வது ஆண்டிலே இறைவன் கொடுத்த நிலைகளை நினைத்து பார்த்து நன்றி செலுத்த, அந்த ஆண்டை இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க அழைப்பை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் இந்த ஆண்டை கொண்டாடுவது எப்படி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது எக்காலம் முழங்கும் என்று சொல்லி 25:9 சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த ஜூபால் என்கின்ற ஒரு எக்காலம் இருக்கும். அந்த ஜூபிலி ஆண்டின் துவக்கத்திலே அந்த எக்காலம் முழங்கப்படும். அப்பொழுது அந்த ஆண்டு முழுவதும் ஜூபிலி ஆண்டாக கொண்டாடப்படுகின்றது. அந்த ஜூபிலி ஆண்டு ஆண்டவனுக்குரிய ஆண்டாக கொண்டாடப்படுகின்றது. எனவே அதை பரிசுத்த ஆண்டாக அறிவிக்க வேண்டும், பரிசுத்த ஆண்டாக அதில் வாழ வேண்டும் என்று சொல்லி விவிலியம் அழைப்பை விடுக்கின்றது. தூய்மையாக்க வேண்டும், தன்னோடு இருக்கின்ற மக்களையும் தூய்மைப்படுத்த வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் செய்தார். தன்னோடு இருக்கின்ற பாவத்திலே வாழ்ந்திருந்த அந்த ஏரோது செய்த தவறை சுட்டி காட்டி அவரை தூயவராக்க முயற்சி செய்கின்றார். பரிசுத்தவனாக மாற்ற திருமுழுக்கு யோவான் முயற்சி செய்வதாக நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. மேலும் இந்த ஆண்டானது விடுதலையின் ஆண்டாக கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏனெனில் விடுதலை என்பது உரிமை கொடுப்பது, சுதந்திரம் கொடுப்பது, தன்மானத்தோடு வாழ அவர்களுக்கு துணை புரிவது. அடிமை நிலையிலிருந்து, ஏழ்மை நிலையிலிருந்து, எளிமை நிலையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களையும் தன்மானத்தோடு வாழ அவர்களுக்கு துணை புரிவது. ஏனென்றால் அதற்கான காரணத்தையும் வார்த்தை சொல்லி காட்டுகின்றது. நீங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தீர்கள், இறைவன் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை உரிமை மக்களாக மாற்றியதை போல நீங்களும் உங்களிடம் இருக்கின்ற அடிமைகளுக்கு விடுதலை கொடுத்து அவர்களையும் உரிமை மக்களாக வாழ அனுமதியுங்கள் என்று சொல்லி இந்த ஆண்டை கொண்டாட இறைவன் அழைப்பை விடுக்கின்றார். மேலும் இந்த ஆண்டு ஒரு மன்னிப்பின் ஆண்டாக, இறைவன் உங்களை மன்னித்து உங்கள் குற்றங்களிலிருந்து விடுதலை கொடுத்ததை போல நீங்களும் உங்களுடைய அடிமைகளும் உங்களிடம் இருக்கின்ற எளியவர்களும் செய்த குற்றங்களை மன்னித்து அவர்களுக்கு விடுதலையும் சுதந்திரத்தையும் உரிமையும் கொடுத்து அவர்கள் வாழ விடுங்கள் என்று சொல்லி இந்த ஆண்டை மன்னிப்பின் ஆண்டாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இறைவன் அழைப்பை விடுக்கின்றார். மேலும் இது மகிழ்ச்சியின் ஆண்டு. மகிழ்ச்சியான என்பது இதோ அந்த ஜூபிலி கொண்டாடுகின்ற மக்களுக்கு மட்டுமல்ல, மாறாக
பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற மக்களாக, பிறருக்கு மகிழ்ச்சியை அறிவிக்கின்ற மக்களாக இருந்து பிறர் மகிழ்விலே தன் மகிழ்ச்சி கண்டு அதன் வழியாக இந்த ஆண்டை மகிழ்ச்சியின் ஆண்டாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லியும் அழைப்பை விடுக்கின்றது. அடுத்து இது கடவுளுடைய ஆண்டு. இந்த கடவுளுடைய ஆண்டிலே கடவுளுடைய செயல்பாடுகளை நாம் பிறருக்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அன்பினை, மன்னிப்பை, பகிர்வை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை நாம் பிறருக்கு கொடுப்பவர்களாக இருந்து அதன் வழியாக அந்த ஆண்டை பரிசுத்தப்படுத்த வேண்டும், தூய்மையாக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் அழைப்பை விடுக்கின்றார். மேலும் இது ஒப்புரவின் ஆண்டு. எல்லா தடைகளும் தகர்த்தெறியப்பட்டு, பிரிவினைகள் தகர்த்தெறியப்பட்டு, எல்லா விதமான சங்கடங்களும் களைத்தெறியப்பட்டு ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ்கின்ற ஒற்றுமையின் ஆண்டாக இந்த ஆண்டை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பை விடுக்கின்றார். மேலும் இந்த ஆண்டிலே யாரையும் ஏமாற்றாமலும் யாரையும் துன்புறுத்தாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். பிறருக்குரியதை பிறருக்கு கொடுத்து, பிறருக்கு சேர வேண்டியதை பிறருக்கு அனுமதித்து பிறரோடு இணைந்து வாழ வேண்டும். அதிகமாக பிறரை துன்புறுத்துவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய சொல்லாலும் செயலாலும் பிறரை துன்புறுத்துகின்ற மக்களாக வாழக்கூடாது என்றும் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார். இப்படியெல்லாம் இந்த ஆண்டை கொண்டாடுகின்ற பொழுது இறைவன் நமக்கு கொடுக்கின்ற கொடை என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, லேவியர் புத்தகம் 25, 18, 19 வசனங்களை படிக்கின்ற பொழுது அந்த ஆண்டுகளிலே மும்மடங்காக கடவுள் பலனை கொடுப்பார் என்று சொல்லப்படுகின்றது. அந்த ஜூபிலி ஆண்டு கொண்டாடுகின்ற அந்த ஆண்டு, அதை தொடர்ந்து வருகின்ற ஆண்டுகளுக்கு தேவையான ஆசிரை கடவுள் நிறைவாக கொடுப்பார் என்று சொல்லப்படுகின்றது. இதுதான் கடவுள் கொடுப்பது. கடவுளுடைய ஆண்டை, கடவுள் நாட்களை நன்றி உணர்வோடும் இறைவன் எதிர்பார்க்கின்ற விதத்திலே நாம் அந்த விழாக்களை கொண்டாடுகின்ற பொழுது மும்மடங்கான ஆசீர்வாதங்கள், மும்மடங்கான கிருபைகளை கடவுள் நமக்கு கொடுத்து நம்மை நிறைவுள்ள மக்களாக வாழச் செய்வார். ஆகவே அன்பு சொந்தங்களே, நம்முடைய விழாக்களையும் நம்முடைய குடும்ப விழாக்களை நம்முடைய குடும்பத்தோடு குறுக்கிக் கொள்ளாமல் அல்லது நம்மை மட்டும் மையப்படுத்தி அந்த மகிழ்ச்சியின் விழாவை கொண்டாடாமல் நம்மோடு இருக்கின்ற அனைத்து மக்களுடைய மகிழ்ச்சியும் சிறப்பாய் நம்மால் துன்புறுத்தப்பட்ட, நம்மால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற, நம்மால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற, நம்மால் வதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களையும் நேசிக்கின்ற, விடுதலை கொடுக்கின்ற, அன்பு செய்கின்ற, சுதந்திரத்தோடு உரிமை மக்களாக வாழச் செய்கின்ற அந்த கிருபையை நாம் பிறருக்கு கொடுத்து அவர்களில் நாம் மகிழ்ச்சியை கண்டு அதில் நிறைவை கண்டோமெனில் கடவுளுடைய ஆசீரும் கிருபைகளும் நன்மைகளும் மும்மடங்காக மும்மாறியாக நம்மிலே ஒளிந்து நம்மை நிறைவுள்ளதாக மாற்றும். அத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்கள் நேசிக்கின்ற எங்கள் அற்புதமான அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அதி உன்னதமான நாமத்தை நினைத்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். புகழ்பாடி உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட பிள்ளைகளுக்கு நீரே துணையாயிருந்து அவர்களை காத்துக்கொள்ளுவீராக. அவர்களுக்கு எதிராக வருகின்ற ஆபத்துக்களிலே உம்முடைய அற்புதமான கரம் அவர்களை சூழ்ந்து பாதுகாப்பதாக. அவர்கள் செய்கின்ற தொழிலே உம்முடைய வல்லமையான கரத்தை கண்டுகொள்ளுவார்களாக. உம்முடைய உடனிருப்பின் வழியாக இந்த நாளிலே பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு சமாதானத்தில் வாழ்வார்களாக. உடல் உள்ள நோய்களிலிருந்து விடுதலை பெறுவார்களாக. உம்முடைய அன்பின் நிலைத்து உம்முடைய மகிழ்ச்சியில் உம்மை மகிமைப்படுத்துவார்களாக. அருள் தந்த ஆசீர்வதியும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.